இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த காலவெளியிலே வாழ்த்து வரவேற்கிறேன். என் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் இன்றைக்கு சிறுபிள்ளைகளும் அமர்ந்திருந்து இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம், ரோமர் 12:5. ரோமர் 12:5 நாம் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து நான் வாசிப்போம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைய புதிய ஏற்பாட்டில் நம்ம அநேக இடங்களில் வாசிக்கிறது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவுடனே கூட, இயேசு கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு நிறைய இடத்துல நான் வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் எதை நமக்கு ஆதாரப்படுத்துகிறது என்று சொன்னால், எதை நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால், நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறோம் என்பதை அது நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல கடவுளுக்குள் இருக்கிறதாக, கர்த்தருக்குள் இருக்கிறதாக நாம் பார்க்க முடியல. கர்த்தர் தேவனா இருந்தால், ஆவியா இருந்தால், அப்பப்போ என்ன செய்வார், நம்மளோட இடைவிடுவார். திரும்பமாக என்ன செய்வார், பரலோகத்திற்கு ஆண்டவர் போய்விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிற போது கடவுளாகிய ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார், எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என் தேவன் இன்னுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அதைத்தான் பவுல் எழுதும் போது அநேக இடங்களில் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள். இந்த வாசிக்கிற வேத வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 5ஆம் வசனத்துல, நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். அப்ப வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம், ஒரே சரீரம். இப்போ ஏன் சரீரம் யாருக்குள் இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இப்போ நான்ன்றது என்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? செத்துடுச்சு. நான்ற பெருமை, நான்ற அகந்த, நான்ற ஒரு மேட்டிமை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அது செத்துடுச்சு. நான் இப்பொழுது எதற்காக வாழ்கிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்குள் நான் வாழுகிறேன். அப்போ இயேசுவுக்குள் வாழ்கிறதை குறித்துதான் இந்த நாளில் ஒரு சில வசனத்தை உங்களோடு கூட நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிப்போமானால், 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்கன்னா நீங்களும் கர்த்தரும் ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஒரே ஆவியுடையவர்களா இருக்கிறீர்கள். அப்ப நீங்க வேற, கர்த்தர் வேற இல்லை. அல்லேலூயா. நீங்க வேற, தேவன் வேற இல்லை. நீங்க வேற, ஆண்டவர் வேற இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிச்சோம், இப்படியே எங்க ஆராதனை அல்ல, ஆவியானவரை ஆண்டவரை விட்டுட்டு நீங்க தனியா போகல, உங்களுக்குள்ளவே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் ஆண்டவர் இருக்கிறார். தாவீது சொல்கிறார், நான் பரத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் அங்க கூட இருக்கிறார். இதுதான் வசனம் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரோடு இசைந்திருக்கிறபடினாலே அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறோம். ஒரே ஆவி, ஒரே ஸ்பிரிட். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்கிறவரா இருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்படுகிறவர் என்றால் நான் அவருடைய சித்தத்தை செய்கிறவரா இருக்கிறேன். இன்னைக்கு நாம் ஒரு கேள்விகளை கேட்க வேண்டும். இன்னைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நான் செய்கிறேனா இல்ல ஆவியானவர் சொல்லி நான் செய்கிறேனா? நான் பேசுகிறேனா இல்ல ஆவியானவர் சொல்லி நான் பேசுகிறேனா? நான் செயல்படுகிறேனா இல்ல ஆவியானுடைய செயலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேனா? எனக்குள்ள இருந்து செயல்படுகிறது யார்?
என் வாழ்க்கையில காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய நடக்கைகள் எல்லாம் ஆவியானவரோடு இசைந்து இருக்கிறதா, இல்ல நான் என்பது செயல்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். வசனமான நமக்கு என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய ஆவியோடு இசைந்து இருக்கிறபடினால தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தீர்மானத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ என்னோட கூட இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற, நான் உனக்குள்ள வாசமா இருக்கிற, உனக்குள்ள வாசமா இருக்கிறதுனால என்னுடைய அவர் என்ன செய்ய சித்தம் கொள்கிறாரோ அதை நான் செய்யும்படி, அவர் என்ன பேச நினைக்கிறாரோ அதை நான் பேசும்படி. அல்லேலூயா. இயேசு சர்வவல்லவராய் இருந்தார், இயேசு சகலத்தின் அதிகாரம் உடையவராய் இருந்தார். ஆனால் பூலோகத்தில் 33 வருஷம் வாழும்போது ஒரு முறை கூட, ஒரு சம்பவத்தில் கூட அவர் தன்னுடைய இஷ்டத்தின்படி எதையுமே செய்யவில்லை. ஆண்டவர் சொன்னாரு, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இடர்பாடுகள் வந்தது, நிறைய சோதனைகள் வந்தது, நிறைய விதமான அவருடைய சித்தத்தை குலைத்து போடுகிற சம்பவங்கள் வந்தது. ஆனால் எங்கெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் இயேசு சொன்னார், நான் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வரவில்லை, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். நாம் அநேக வசனங்களை வாசித்து காண்பித்தேன். அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு எதை சொன்னாரோ அதை செய்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் சித்தம் எதுவுமே இல்லை, ஏன் திட்டம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நான் நிறைவேற்றுகிறவராய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு மணவாளனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் செய்வதற்கு, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்வதற்கு, அவர் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நான் இசைந்து கொள்வதற்கு, எஜமானன் என்ன சொல்கிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படிவதற்கு, என்னுடைய மணவாளன் என்ன சொல்கிறாரோ அதை நான் கீழ்ப்படிவதற்கு, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்வதற்கு. அதற்காகத்தான் தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தார், உங்களையும் என்னையும் ரட்சித்தார், உங்களுக்கு எனக்கு அந்த மீட்பின் செய்தியை கொடுத்தார், மீட்பின் இரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். அடிக்கடி இந்த வசனத்தை, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம். இந்த யாரு சரீரம்? இது யாருடைய சரீரம்? உங்க சரீரம் யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. தேவனாய் கர்த்தர் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். கிரயத்தில் கொள்ளப்பட்டீர்களே, உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. உங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது, உங்க விருப்பத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. உங்க சரீரத்துக்கு யார் எஜமானனா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுவதையும் அவர் செய்வதையும் செய்வதற்கு தான் நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன விரும்புகிறார் அதை செய்வதற்கு அந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம இஷ்டத்தின்படி அல்ல, அவருடைய திட்டத்தின்படி செய்வதற்கு. அல்லேலூயா. சின்ன பிள்ளை கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. ஜாஷுவா தள்ளி தள்ளி என்னை பார்க்க முடியல, இங்கிட்ட வந்துருப்போம். ஜாஷுவா பார்க்க முடியலையா? இங்கிட்ட இங்கிட்ட கொஞ்சம் இல்லை, பின்னால தள்ளி அவனை இங்கிட்ட வர சொல்லு. தெரியுறானடா, என்னை பார்க்குறியா நீ? தெரியுதா? இல்லைன்னா பின்னால கூட உட்காந்து தள்ளி உட்காந்துக்க. பின்னால் ஸ்டாண்டர்ட் மாட்டி விட்றாரு. எந்திரி எந்திரி முதல்ல எந்திரி. பெரிய ஆள் மாதிரியே நகட்டுறீடா. நல்லா எந்திரிச்சு அப்படி பாரு. இங்கிட்டு இப்படி சரி, நல்ல தெரியுதா? சரி, ஓகே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம சித்தத்தை செய்வதற்கல்ல, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இருக்கிறபடினால நமக்கு என்ன பலன் உண்டாகிறது, என்ன பலன் நமக்கு கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம்
1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் நான் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவராய் தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால, நீங்கள் அவருக்குள் இருக்கிறபடினால, அந்த தேவனுடைய சரீரமா நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறபடினால, இத மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இத மேன்மை பாராட்டுறதுக்கு சொல்லுங்க, ஒண்ணுமே கிடையாது. இது வேஸ்ட். எக்ஸிபிஷன்ல வேணா வைக்கலாம். நீங்க சென்னை ராதாபுரம் போனீங்கன்னா அவர் வீட்டுக்கு முன்னால, எம்ஜிஆர் வீட்டுக்கு முன்னால ஒரு அம்பாசிடர் கார் நிற்கும். அந்த காரை பார்க்கலாம், இது எம்ஜிஆர் போனாரு ஆனா அந்த கார் எடுத்து என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியும். நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த சரீரம் ஒண்ணும் இல்லை, இயேசு எனக்குள்ள இருக்கிறபடினால இது மேன்மை அடைகிறது. இயேசு எனக்குள்ள இருக்கிறபடினால இது எல்லாராலும் பெருமை பாராட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த உயர்வு வருகிறது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால எல்லாம் மேன்மை வருகிறது. ஆடுகளுக்கு பின்னே இருந்தவன் தாவீது, தகப்பனும் தாயும் அவனை வெறுத்தாங்க. நீ ஆடு மேய்க்க போடா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு தீர்க்கதரிசி வராரு, நீ ஓடு ஓதாலே பாருங்க அனுப்பி விட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தபடினால, தேவனாய் கர்த்தர் சாமுவேல் மூலமா தேவன் அவனை தெரிந்து கொண்டபடினால அவனை ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை உயர்த்தின ஆண்டவர், யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், மோசேயை உயர்த்தின ஆண்டவர். இதெல்லாம் யார் உயர்த்தினால் தேவன் அவருக்குள்ள இருந்தபடினால உயர்வு வந்துச்சு. அல்லேலூயா. தேவன் அவனுக்குள்ள இருந்தபடினால மேன்மை வந்துச்சு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால அவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்திருக்கிறார், நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். என்னவாய் மாற்றி இருக்கிறாராம், நீதிமானாய். நீதிமான், நீதிமான் என்ன அர்த்தம், குற்றமற்றவர், குற்றமற்றவர், இனி எந்த குற்றமும் செய்யாதவர். என்ன, எப்படிப்பட்டவரா நம்ம, குற்றமற்றவர். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார், கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறாரே குற்றமற்ற. குற்றமற்றவர்களா நம்ம குற்றமற்றவர்களை ஏற்ற வீட்டு முன்னால ஒரு பெரிய ஒரு கார் வந்து நின்னா, ஒரு புது பைக் வந்து நின்னா, வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய டிவி வந்து இறங்கினா நமக்கு என்ன வந்துடுது, எப்படிதான் வந்துச்சு, நமக்கு இல்லையே, பொறாம வந்துடுது, அப்படிதானே, எரிச்சல் வந்துடுது, அப்படிதானே, கோபம் வந்துடுது, அப்படிதானே. ஆனால் ஆண்டவர்களை எப்படி அழைச்சிருக்கிறாராம், நீதிமான்களாக, குற்றமற்றவர்களாக. உங்களை நீதிமான்களை எதுக்கு மாற்றி இருக்கிறார்னா, இனிமே நீங்கள் எந்த குற்ற செயலும் செய்யக்கூடாது என்பதற்காக அழைத்திருக்கிறார். சத்தமா, இதுக்கு முன்னால பாவம் பண்ணோம், இதுக்கு முன்னால அக்கிரமத்தில் இருந்தோம், இதுக்கு முன்னால அநியாயத்தில் இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்ம ரட்சித்தாரோ, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரோ, அன்றைய நாள் முதல் கொண்டு நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படி மாத்திருக்கிறாரா, நீதிமானா. எதற்காக, அவருடைய பார்வையில நீங்கள் நீதி செய்கிறவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நீதியும் பரிசுத்தம். நீதி, முதல்ல நீதி குறித்து பார்த்தோம், இரண்டாவது பரிசுத்தம், பரிசுத்தமாக்கி. எப்படி பண்ணிக்கிறாரா நம்மள, பரிசுத்தம். எதுக்காக, பரிசுத்தமான செயல்களை செய்வதற்கு நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி மாத்திருக்கிறாரா, பரிசுத்தமான செயல்களை செய்வதற்கு. இப்ப எனக்குள்ள இருக்கிறவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒரு காலத்துல இந்த சரீரம் வேற விதத்து பயன்பட்டு இருந்துச்சு, பாவத்தில் இருந்துச்சு, சாபத்தில் இருந்துச்சு, அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. இந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்தபடினால இந்த சரீரம் அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றி விட்டார். அவருக்கு சித்தத்திற்கு நம்மை வணைந்து விட்டார். அவருக்கு பிரியமான செய்யும்படி வச்சுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவருக்கு சித்தமானது செய்வதற்கு. நீங்க உங்க சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலை, உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு உங்க பேரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் தேவனை பெருமைப்படுத்தும்படியாக.
அதுதான் முந்தின வசனம் சொல்லுது, பெருமை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்? கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நான் உழைச்சதாக்கும், நான் சம்பாதிச்சதாக்கும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதாக்கும், இந்த பாரு இந்த வீடு எப்படி கட்டியிருக்கேன் பாரு, இந்த இடத்தை எப்படி வாங்கியிருக்கேன் பாரு, இந்த சொத்தை எப்படி வாங்கியிருக்கேன் பாரு, இந்த இடம் இல்ல, எல்லாமே என் தேவன் எனக்குள்ள இருந்தபடினால ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய கர்த்தர் இருந்ததுனால ஆசீர்வாதம். லோத்து கர்த்தரை விட்டு விலகி போனதுனால சாபம். ஆசீர்வாதத்தை சாபத்தை எங்கே பிரிக்கிறோம்? தேவனுக்குள் ஒருவன் யார் வாழுகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். நம்ம இதை குறித்து மேன்மை பாராட்டபடி எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவருடைய சித்தத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார், அவருக்கு பிரியமாய் வாழும்படி நம்ம அழைத்திருக்கிறார். அடுத்ததாக வாசித்தோம் பரிசுத்தம். எதற்காக? அவருடைய பரிசுத்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். என்னைக்கெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும் சொல்லுங்க? என்னைக்கெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, காது கேட்க மாட்டேன். எப்பொழுதுமா? எப்போதும் பரிசுத்தமா இருக்கணுமா? பைபிள் சொல்லுதா? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது அவ்வளவுதான். திங்கக்கிழமை கொஞ்சம் இருக்கு, செவ்வாய்க்கிழமை 40% இருக்கு, அப்புறம் புதன்கிழமை 10%, அப்புறம் வியாழக்கிழமை யார் இவர்கள் கிறிஸ்தவர்களா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வந்தது. பைபிள் சொல்லுது உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தராக இருக்கிறது, நீங்கள் என்னவாயிருங்கள்? பரிசுத்தமாயிருங்கள் என்று போதித்தார். இந்த பரிசுத்தம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, ஆலயத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, ஜெப கூட்டத்துக்கு போவது மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? என் சிந்தனையிலே, என்னுடைய செயலிலே, என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய நடக்கையிலே, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய கிரியைகளிலே தேவன் என்னை பார்க்கிறார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை. தேவன் அவை கர்த்தர் என்ன மாத்தினாரு? பரிசுத்தம். மூன்றாவதாக மீட்புமானார். மீட்பர் நமக்கு என்னவா இருக்கிறார்? மீட்பர். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு காலத்துல பாவத்துல இருந்தோம், ஒரு காலத்துல சாபத்துல இருந்தோம், ஒரு காலத்துல அடிமைத்தனத்துல இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் கர்த்தர். சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். நம் முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய மீட்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவருக்கு கிடைக்காத சாக்கியம் உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கிறார்? மீட்பை கொடுக்கிறார். நீ அடிமையாவதில்லை, நீ பாவத்தினால சாகக்கூடாது, இந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிற இயேசு வந்தாரு. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திரும்பமாக அதே பழைய பாவங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய மீட்பை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டவர் வருகைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். வாலிப பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டும், முதியோர்கள் ஆயத்தமாக வேண்டும், சிறியோர் பெரியோர் எல்லாரும் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும். நடக்கிற சம்பவங்கள் நமக்கு அநேகம் புரியலை, நடக்கிற காரியங்கள் அநேகம் நமக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம உட்காந்துக்கிட்டு வர்ற என்னது ரீல்ஸை பார்த்துக்கிட்டு, அதுக்கு ஷார்ட்டை பார்த்துக்கிட்டு, செல்போனை நோண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகம் பெரிய ஒரு அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒருவரால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. செல்போன் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, ஸ்மார்ட் போன் யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ, நேற்று வெள்ளிக்கிழமை சுதாகரோட ஒரு மணி நேரம் நான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் நிறைய காரியங்களை அவர் சொன்னார். நிறைய காரியங்களை சொல்லிட்டு அதுக்கு நிறைய காரியங்களை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சார். பார்த்தா மிக பயங்கரமா இருக்கிறது. நடக்கிற சம்பவங்கள் ஆண்டு வருகை ஆயத்தமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நீங்க உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு அறிஞ்சிருக்கிறீங்க? உங்க வீட்டுக்காரரை, உங்க மனைவி எவ்வளவு அறிஞ்சிருக்கிறீங்க? உங்க மனைவி நிறைய அறிஞ்சிருக்கீங்களா? உங்க மனைவி யாருன்னு தெரியுமா? ஆமேன்றார் பாருங்க. உங்க வீட்டுக்காரங்க எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? இன்னும் அறிய முடியல சிஸ்டர்? அறிஞ்சிருக்கீங்களா? வீட்டுக்காரர் யாருன்னு தெரியுமா?
உங்க பிள்ளைகளை தெரியுமா? உங்க பிள்ளைகள் யாரும் தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர் சொல்றாரு, உங்களை வீட்டுக்காரர் அறிந்ததை காட்டிலும், உங்களை உங்களுடைய மனைவி அறிந்ததை காட்டிலும், உங்களை உங்கள் பிள்ளைகள் அறிந்ததை காட்டிலும், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அறிந்ததை காட்டிலும் உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற ஸ்மார்ட் போன் அறிந்து வைத்திருக்கிறது. நீங்கள் வைத்திருக்கிற ஸ்மார்ட் போன் உங்களை அறிந்து வைத்திருக்கிறது. அவர் சொல்றாரு, உங்க செல்போனை யார்கிட்டயா வாங்கிட்டு வாங்க, ஃபுல் டீட்டெயில் நான் சொல்றேன்றாரு. நீங்க எத்தனை மாலுக்கு போனீங்க, யார்கிட்ட பேசினீங்க. நீங்க நினைக்கலாம் செல்போனை டெலீட் பண்ணிட்டீங்க. என்ன செஞ்சிட்டீங்க? டெலீட் பண்ணிட்டீங்க. டெலீட் ஆகாது. உங்களை அதிகமா உங்களுடைய போன் அறிஞ்சு வச்சிருக்குது. நீங்க யாருன்னு அந்த போன் சொல்லணும். உங்க போனை கொடுத்துட்டீங்கன்னா நீ யாருன்னு சொல்லுறேன்றாரு. நான் வர சொல்லியிருக்கேன், யூத் மீட்டிங் வர சொல்லி எல்லா செல்போனை வாங்கி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க பிரதர்னு சொல்லியிருக்கிறேன். வரேன் இருக்க உங்க போனை என்கிட்ட கொடுத்துருங்க ஒரு நாள். நீங்கள் செல்போனால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். நீங்க நினைக்கிறீங்க செல்போனை ஆஃப் பண்ணிட்டோன்னு, நீங்க பேசுறத ஆஃப் பண்ணி நினைக்கிறீங்க. இல்லைன்றாரு அவர். இல்ல, அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நான் அதுக்கு ஆதாரமா எனக்கு வந்தது, என் போன் வச்சிருந்தேன். ஒரு மாசமா நான் எந்தெந்த ஷாப்பிங் மால் போனேன், எந்தெந்த கடைக்கு போனேன், எந்தெந்த ஹோட்டல் போனேன், எந்தெந்த இடத்துக்கு போனேன் அப்படின்றத அது அப்படியே வரிசையா சொல்லிட்டே வருது. வீணு செல்ல தட்டுனா அது இன்னமும் வருது வரிசையா. எங்கெங்க போனேன்னு சொல்லுது. எங்கெங்க போனேன்னு, எந்த ஹோட்டலுக்கு போனேன், எந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் பாசமாவில் கண்டுபிடிக்க முடியாது, அதனால நான் தப்பிச்சிட்டேன். அது சொல்லுது எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்க, எங்கெங்க போனீங்க, எந்தெந்த பிளேஸ்ல நின்னீங்க அப்படின்னு அது சொல்லுது. இப்போ எலான் மாஸ்க்கும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். ஒரு அடுத்த இதுல சேட்டலைட்டாக லான்ச் பண்றான். அது என்னன்னா, நமக்கு நிறைய இடங்கள் நெட்வொர்க் கிடைக்காம இருக்குல்ல, நிறைய இடத்துக்கு போன நெட்வொர்க் கிடைக்கல. அவன் நீங்க பாதாளத்துல போனாலும் அவனுடைய நெட்வொர்க் கிடைக்கும். அவனுக்கு போட்டியா இப்போ சைனாக்காரன் ஆரம்பிச்சிருக்கிறான். அவன் ஒரு நெட்வொர்க்கை பிளான் பண்றான். இப்போ அந்தி கிறிஸ்து யாராய் வரப்போகிறது, யார் ஒருவன் உங்களை முழுமையாக கண்காணிக்கிறானோ அவன் அந்தி கிறிஸ்து வரப்போறான். ஒரே முத்திரை, ஒரே செல்போன். இப்போ செல்போன் இல்லாம உங்களால வாழ முடியாது. எத்தனை பேருக்கு ஜன்னி வந்துடும், எத்தனை பேருக்கு இழுவ வந்துடும், எத்தனை பேருக்கு பைத்தியம் முடிச்சிடும். ஒண்ணு இல்ல, இப்ப இருக்கிற எல்லா செல்போனும் எனக்கு கொடுத்துட்டு சாயந்தரம் வாங்கிக்கன்னு சொல்லுங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கும். என்ன பைத்தியம் முடிச்சு. ஏன்னா செல்போன் இல்லாம என்ன செய்யாது. இது எல்லாமே நமக்கு அடையாளங்கள், அந்தி கிறிஸ்துவோட அடையாளங்கள். இது எல்லாமே இப்ப செல்போனை பார்க்காம நம்மளால ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்திருக்க முடியும்னா இருக்க முடியாது. சும்மாவா எடுத்து என்ன செய்யலாம். ஒரு கணக்கீடு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபர் 200 இருந்து 300 தடவை சும்மாவாக செல்போன் எடுத்து பார்க்கறாங்க. இந்த கால் வந்ததுனால மட்டும் இல்லை, இருந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு செல்போன் எடுத்து பார்ப்பாங்க. அப்படி சொல்றேன், பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே தான் செய்யறேன் அப்படி. சும்மா இருக்க அல்வாடு செல்போன், ஆனா என்ன செஞ்சுறது, எடுத்து ஆன் பண்ணு. அப்படி ஒரு நாளைக்கு 300 முறை ஒவ்வொருத்தரும் சராசரியா செய்யறாங்க. இல்ல பாஸ்டர் நான் 100 தடவை செய்யறேன்னு சில சொல்றாங்க. அடுத்து 300 மாறிடும். என்றால் அந்த உலகம் அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதை குறித்து பேசும்போது இன்னொன்னு சொன்னாரு. இப்ப என்ன வரப்போகுதுன்னா, என்ன சொல்றது, என்ன அது அட்வான்ஸ் அந்த ரோபோ, அதுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறது ஆர்டிபிஷியல் ஏஐ வந்துருச்சு. அவர் சொன்னாரு, பாஸ்டர் அடுத்த வருஷம் நான் மதுரைக்கு வர போறோம், டீ கடை போட்டு உட்கார போறேன், 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. அவர் சொன்னாரு 2022 தான் லான்ச் ஆக நினைச்சோம், இப்ப லான்ச் ஆயிடுச்சு சென்னையில. என்னன்னா ஐடி ஃபீல்டு எல்லாமே லாக் ஆக போகுது. அடுத்த வருஷத்துல 30%, 100 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 70 பேர் தான் வேலை பார்ப்பாங்க, 30 பேருக்கு வேலை போயிடும். ஏனென்றால் என்ன வந்துருச்சு, நம்ம பாஷையில சொன்னா ரோபோ வந்துருச்சு, எல்லா வேலையும் அது செஞ்சிடும். உங்களுக்கு பதில் சொல்லும், நீங்க என்ன கேட்கறீங்களோ அது பதில் சொல்லும். நீங்க என்ன வேணுமோ அதை கேட்டா அது கொடுக்கும். ஐடி ஃபீல்ட்ல வராதுன்னு நினைச்சோம் பாஸ்டர், ஐடி ஃபீல்ட்ல வந்துருச்சு. இன்னொரு 5 வருஷத்துல வேலை வாய்ப்பே என்ன செய்யாது, இருக்காது ஐடி ஃபீல்ட்ல.
எல்லாமே மாறிடுச்சு, உலகம் வெகு வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அப்படி நிறைய காரியங்களை பேசணும். சொன்னா நேரம் ஆயிடும் உங்களோட பேசுறதுக்கு. அதுல நீங்க பேசினா அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். நீ இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசும், தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசும், உருதுல பேசினா உருதுல பேசும், சைனா மொழியில பேசினா சைனா மொழி. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கான எல்லாம் வந்துருச்சு. இவன் மனுஷனா இல்ல ரோபோவான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இன்னைக்கு உலகம் மிக வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய எதற்காக அழைத்திருக்கு சொன்னால் அவருடைய பரிசுத்தத்துக்கு என்று நம்ம அழைத்திருக்கிறார். பரிசுத்தமும் வாழ்வடியும் அழைத்திருக்கிறார். அவராலே ஞானமும், அவராலே நீதியும், அவராலே பரிசுத்தமும், அவராலே மீட்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து காட்டேன், வாசிக்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். 13, 14. இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாகி அன்பின் குமாரன் ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவராய் இருக்கிற இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு விடுதலையாக்கி யாருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்? கிறிஸ்து இயேசுவுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க நிறைய இடங்கள் மறந்து போயிருக்கலாம். வேற ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறவங்க, வேற ராஜ்யத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறீர்கள், அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறீர்கள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீர்கள், அவருடைய அபிஷேகத்துக்குள் இருக்கிறீங்க. அடுத்த வசனத்தை போடுங்க, 14வது வசனத்தை. அவருக்குள் அவர் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிதாக வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறார். இந்த பாவத்தினால்தான் வருகிற சாபம், பாவத்தினால் வருகிற குறைவு, பாவத்தினால் வருகிற வியாதி, பாவத்தினால் வருகிற பிரச்சனை, பாவத்தினால் வருகிற சாபத்தின் கட்டுகள் தான் குடும்பத்துல குழப்பம், குடும்பத்துல பிரச்சனை, செய்கிற வேலைகள் ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய மீட்பை வச்சிருக்கிறார். அதனால சொல்றாரு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சத்தமாய் சத்தம் வாசிங்க. வளையவையா ஒளிந்து போயின. இந்த வசனம் நிறைய நேரம் கேட்ட மாதிரி இருக்கு, அப்படித்தானே? இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைகள் கேட்டா கூட இந்த வசனம் சொல்லிடுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வசனம் எத்தனை பேருக்கு புது சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கு, புதிய மீட்பை உண்டாக்கி இருக்கு, புதிய ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறது, புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழையவையா ஒளிந்து போயின. என் பாவ வாழ்க்கை, என் பாவ கிரியின், பாவத்துடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஒளிந்து போய் இப்ப நான் என்னவாய் மாற்றப்பட்டிருக்கிறேன்? புது சிருஷ்டி, புது படைப்பு. என்னுடைய இருதயம் புதியதாய் மாற்றப்பட்டிருக்கிறது, என் சிந்தனை புதியதாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து இன்னைக்கு ஒரு பெரிய மீட்பை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மீட்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மீட்பின் ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பழையவை எல்லாம் என்ன செய்யுது? ஒளிந்து போகுது. இப்ப இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறான்னு சொன்னால், கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லோரும் தேவனுடைய என்னவா இருக்கிறீர்கள்? புத்திரராய் இருக்கிறீர்கள். கவனிக்கிறீங்களா? என்னவா இருக்கிறீங்களா? பிள்ளை. நீங்கள் யாரோட பிள்ளை? இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை. நீங்கள் யாரோட பிள்ளை? சொல்லுங்களேன். இயேசுவோட பிள்ளை. யாரோட பிள்ளை? சத்தமா. இப்போ உலகத்தை சொல்றாங்க, யாராவது உங்களை பார்த்தோன்னே, ஓ நீ இன்னொரு மகனா? இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னது? இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஓ நீ இப்போ மகளா? அப்பவுமே யோசிச்சே இருந்தேன், என்னடா அந்த ஜாடை தெரியுது, அந்த பாவனை தெரியுது,
அந்த இது தெரியுது அப்படின்னு நினைச்சேன். ஆமா, நீ அவரோட மகளா, அவரோட மகனா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? நீ இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையான்னு கேட்கணும். அதுதான் வசனம் சொல்லுகிறது, நீங்க தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். இந்த சரீரத்துல பார்க்கும்போது கவனிங்க, இந்த சரீரத்துல பார்க்கும்போது வேணா அப்பாவோட தோற்றம், அம்மாவோட தோற்றம், தாத்தாவோட தோற்றம், இல்ல முன்னோர்களுடைய தோற்றம் நமக்கு லேசா ஒட்டிட்டு வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை எல்லாமே என்னவாய் மாற வேண்டும்? அவரை போல மாற. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீ என்னவாய் மாறணும்? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நீ இயேசுவோட பிள்ளை. இயேசுவோட பிள்ளை போய் பேசக்கூடாது. இயேசுவோட பிள்ளை ஏமாத்தக்கூடாது. இயேசுவோட பிள்ளை பாவம் செய்யக்கூடாது. இயேசுவோட பிள்ளை தேவனுக்கு பிரியம் இல்லாத செய்யக்கூடாது. ஏன்னா இயேசுடைய பிள்ளையா இருக்கேன், நான் அவருடைய புத்திரனா இருக்கிறேன். அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் இல்லாத ஒரு சாக்கியம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் கூப்பிடல, ஈசாக்கு கூப்பிடல, மோசே கூப்பிடல, தானியேல் கூப்பிடல, எசேக்கியேல் கூப்பிடல. வேதத்துல வாசிக்கிற ஒரு தீர்க்கதரிசிகளும் ஒருவர் இயேசுவை அப்பான்னு கூப்பிடல. ஆனால் உங்களுக்கு எனக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுற கிருபை தந்திருக்கிறார். அப்பான்னு கூப்பிடுறதுனால அவர் நமக்கு பிள்ளை அப்படின்ற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த பிள்ளையாய் நான் இருக்கிறபடினால அவருக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குரியது. அப்பாவோட சொத்து யாருக்குரியது? ஏத்து வீட்டுக்காரன் கொடுத்து வந்துருவீங்களா? கொடுப்பீங்களா? ஒரு துண்டு வாங்கினாலும் சரி, ஒரு இது வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் யாருக்குரியது? உங்க வீட்டுல வாங்கின ஒரு டப்பா பக்கத்து வீட்டுல இருந்துச்சு, என்ன வந்துடும்? என்ன நம்ம டப்பா அங்க வீட்டுல இருக்கு, தூக்கு தூக்கு, எப்படி உன் வீட்டுக்கு வந்துச்சு? இந்த டப்பா யார் வாங்கினது? எங்க அப்பா வாங்கினது. நீ எப்படி எடுத்துக்கலாம்? அதே போலதான் இயேசு கிறிஸ்துக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. அவருக்கு இருக்கிற சுகம் உங்களுக்கு உண்டு. அவருக்கு உண்டான பலன் உங்களுக்கு உண்டு. அவருக்கு உண்டான விடுதலை உங்களுக்கு உண்டு. அவர்கிட்ட என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் எனக்குரியது. எனக்குரியது. அதெல்லாம் யாருக்குரியது? எனக்குரியது. வாசிக்கல எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். எபேசியர் 2:10. எபேசியர், ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைன்னு சொன்னீங்க, நான் அவருடைய பிள்ளைன்னு சொன்னீங்க. இப்ப என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை செய்வதற்கு நம்ம இயேசு கிறிஸ்துவால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன கிரியை செய்வதற்கு? துர்க்கிரியா? எல்லாம் செலவாங்க. நற்கிரியைகளை செய்வதற்கு, நல்ல கிரியைகளை செய்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நமக்கு நற்கிரியைகளை செய்ய அழைச்சிருக்கிறார். துர்க்கிரிகள் அல்ல, பழி வாங்குவதில்லை, சண்டை போடுறதில்லை, கோபப்படுறதில்லை, என்னை அவன் என்ன துன்பப்படுத்தினா அதே துன்பத்தை நான் அவனுக்கு கொடுக்குன்றதல்ல, எனக்கு எவ்வளவு வேதனைப்படுத்தினா அதே வேதனை அவனுக்கு நான் கொடுக்குன்றதல்ல. இயேசு உங்களுக்கு எனக்கும் நற்கிரியைகளை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேலை செய்யற இடத்திலும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எல்லா நேரத்திலும் நீங்கள் எதைத்தான் செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. அவருடைய உபதேசம் அங்கே அடங்கி இருக்கிறது. அவர் சொன்ன உபதேசம் அங்கே அடங்கி இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? நன்மை செய்தவனுக்கே நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன, தீமை செய்தவனுக்கு அல்லவா நீ நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நன்மை செய்யணும். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சகிக்க சகிக்க, பொறுமையாய் சகிக்க 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 ஆண்டவர் நமக்கு புதிய பலனை கற்றுத் தருவார். நம்ம நிந்திக்கிறாங்களா, அவளை அவமானப்படுத்துறாங்களா, வேதனைப்படுத்துறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா, அவளை கஷ்டப்படுத்துறாங்களா, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்.
அவர்களுக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கோவப்படுறதுனால, எரிச்சல் அடைகிறதுனால, சண்டை போடுறதுனால ஒன்றும் ஆகப்படுறதில்லை. கர்த்தாவை நீயே பார்த்துக் கொள்வோம். உடைய சமூகத்தில் தருகிற ஆண்டவர் அவரை போல மாற வேண்டும். இயேசுவை போல மாற பயிற்சி எடுக்கணும். ஒரே நாள் நடக்காது, ஒரே நாள்ல நடக்காது, ஒரே நாள் நடக்காது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து தோத்திரம் பண்ணி ஜெபித்து தான் அதையெல்லாம் நம்ம கடந்து வரும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எதற்காக? தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். நீங்க செஞ்ச யார் செஞ்ச மாதிரி? இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி. நீங்க யாரா இருக்கிறீர்கள்? தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறீர்கள், கிரியைகளாய் இருக்கிறீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரோ அதை நீங்கள் செய்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க இங்க இருந்து சென்னைக்கு போனாலும் சரி, கோயம்புத்தூருக்கு போனாலும் சரி, கார்ல டிராவல் பண்ணீங்கன்னா எங்க போனாலும் பாத்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காப்பின்னு போட்டிருக்கோம். எங்க போட்டிருக்கோம் சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா? கும்பகோணம் டிகிரி காப்பின்னு போட்டிருக்கோம். அந்த ஒரே ஓரளவு அத்தனை கடைக்கு டீ மாஸ்டரா இருக்காரு சொல்லுங்க? ஒரே ஆளா இருக்காரு? இல்ல. ஆனா ஒவ்வொரு கடையிலும் வேற வேற டீ மாஸ்டர் இருக்கிறாங்க, வேற வேற ஓனர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, இப்படிதான் அந்த காப்பி தூளை போடணும், இவ்வளவுதான் பால் ஊற்றணும், இவ்வளவுதான் டெம்பரேச்சர் வைக்கணும், இவ்வளவுதான் செய்யணும், ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கல்ல. அதை ஃபாலோ பண்றதுனால எங்க குடிச்சாலும், கும்பகோணம் டிகிரி காப்பி எங்க போய் குடிச்சாலும் ஒரே டேஸ்டா இருக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் பேர் போடுற கும்பகோணம் டிகிரி காப்பி. எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு புரியும்படியா சொல்ற, இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து அவருடைய சித்தத்தையும், அவருடைய திட்டத்தையும், அவருடைய தீர்மானத்தையும், அவருடைய அழைப்பையும், அவருடைய செய்கைகளையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் இயேசுவை நான் பிரதிபலிக்கிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை பார்க்கும் போது யாரை பார்க்கிறவளா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவளா இருக்கணும். உங்க செய்கைகள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதா இருக்கணும். உங்களுடைய பேச்சு இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதா இருக்கணும். உங்களுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதா இருக்கணும். அவர் சொன்ன உபதேசத்தின்படி நாம் நடக்கிறவளா இருக்கும்போது நாம் எப்படி அழைப்பார்கள்? கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பார்கள். இன்னொரு வசனத்தை காட்டுறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5:21. தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. அவர் எந்த பாவம் செய்யல, ஆனா நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை என்ன மாற்றி இருக்கிறாரு? நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரு. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? சொல்லுங்க. நீதிமான். நான் யாரு? நீதிமான். நான் பரிசுத்தவான். நான் தேவனுடைய பிள்ளை. அது அறிக்கை செய்ய. நான் பாவின்னு சொல்லக்கூடாது. நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? பரிசுத்தவானா இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், கர்த்தரால் அபிஷேகப்பட்டவனா இருக்கிறேன், கர்த்தரால் விடுதலையாக்கப்பட்டவனா இருக்கிறேன், கர்த்தரால் மீட்கப்பட்டவனா இருக்கிறேன். இயேசு என்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க தேவனுடைய பிள்ளையாகும் போது, நீதிமானாய் மாறும் போது, ரோமர் 8:37 வாசிப்போம். ரோமர் 8:37. எடுக்கிறேன். ரோமர் 8:37. உங்கள் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் என்னவா இருக்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? முற்றிலும் என்னவா இருக்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வச்சிருக்கிறார்? நம்மை முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால, எனக்குள்ள வாழ்கிறபடினால நான் எப்பொழுதும் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறேன், வெற்றி அடைகிறவனா இருக்கிறேன். இயேசு என்னை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டாரு. இயேசு என்னை ஒருபோது துக்கப்படுத்த மாட்டாரு. இயேசு எப்போது எனக்கு பலனா இருப்பாரு. இயேசு எனக்கு எப்போது வெற்றியா இருப்பாரு. ஏனென்றால் அவருடைய அன்பு உருவப்படினாலே என் காரியம் ஜெயமா இருக்கும், என் காரியம் வெற்றியா இருக்கும், என் காரியம் சமாதானமா இருக்கும், என் காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு எனக்குள்ள இருக்கிறபடினாலே அவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 4ஆவது அதிகாரம். பிலிப்பியர் 4
13 வாசிங்க. பிலிப்பியர் 4:13 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறபடினால உங்களுக்கு என்ன கிடைக்குது? பலன். அந்த பலன் என்ன செய்யுது? எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னால முடியாத ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்றால் எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள தேவன் இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். எனக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதை நான் முதலாவது என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறான்னு விசுவாசிக்கணும். பிரச்சனைகள் நடுவுல இருக்கும், துன்பத்தின் நடுவுல இருக்கலாம், சூழ்நிலைகள் நடுவுல இருக்கலாம், பிரச்சனைகள் நம்ம சுத்தி நிக்கலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, நான் ஜெயம் எடுப்பேன். வசனத்தை சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலனை அவர் தருவாரு, எனக்கு வெற்றியை கொடுப்பார். என்கிட்ட காசு இல்ல பிரதர் பாஸ்டர், என்கிட்ட அது இல்ல பாஸ்டர், எனக்கு இது இல்ல பாஸ்டர். இல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி? 4:19 வாசிங்க. 19, 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, எல்லாரும் சொல்லுங்க, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவாக்குவார். யாருடைய ஐஸ்வரியத்தின்படி? தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. யார்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு? இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கு. இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கிறதுனால அந்த குறைவை யார் நிறைவாக்குவார்? இயேசு கிறிஸ்து நிறைவாக்குவார். உங்கள் குறைவை நிறைவாக்கக்கூடிய எல்லா வல்லமையும் உடையவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன குறைவு இருக்கோ அந்த குறைவை நிறைவாய் மாற்றுவதற்கான பலன், வல்லமை, அபிஷேகம் எல்லாமே தேவனிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன் வச்சுங்க. இப்ப இருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு நான் மத்தியான சாப்பாடு திண்டுக்கல் பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய பணம் என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். உங்களை ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல விட்டுட்டு நீ என்னனாலும் சாப்பிட்டுக்குங்க, எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்குங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் பில்லுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நான் போய் உங்களை கூப்பிட்டு உங்களை வேலைங்க கூட்டு போறேன், இங்கே கூட்டிட்டு போறேன், எல்லாரையும் ஒரு 60 பேர் கூட்டிட்டு போறேன், கார்ல பஸ்ல கூட்டிட்டு போறேன், சொல்றேன் எல்லாரும் 2 டீ தான் சாப்பிடணும், எல்லாரும் ஒரு டீ தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த 2 இட்லிக்கும் ஒரு டீக்கு கொடுக்குற காசு தான் என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 2 இட்லிக்கும் ஒரு டீக்கும் கொடுக்குற காசு தான் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நீங்க எவ்வளவு நாள் சாப்பிட்டுருக்கீங்க, என்ன நாள் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு பில் வந்தாலும் எனக்கு கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர் சொல்றாரு, நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு எவ்வளவு குறைவோ அவ்வளவு குறைவை நிறைவாக்க என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. சத்தத்தை காணும். அப்ப அவர்கிட்ட கேட்டா அவர் நிச்சயமா தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? அப்பத்தை கொடுத்தால் கல்லை கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பிதாவானவர் நன்மைகளை தருவது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். அல்லேலூயா. நான் ஏமாத்திடுவேன் என் பிள்ளைகளை, ஆனா ஆண்டவர் ஏமாத்த மாட்டாங்க. அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பாரு. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. அந்த தேவன் உங்களுக்கு குறைவை எல்லாம் அவர் நிறைவாய் மாற்றுவார். நீங்க எப்போது என்ன சொல்லணும்னா, குறைவை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. எதை பத்தி பேசக்கூடாது? குறைவை பத்தி பேசக்கூடாது. அது துர்ச்செய்தி. அது என்ன செய்தி? துர்ச்செய்தின்னு சொல்றாங்க. என்னாவது புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வீட்டிலே படிச்சு பாருங்க, வீட்டிலே படிங்க. அதை சொல்றாரு, கவனிங்க. அங்க சொல்றாரு, அவர் ராட்சதர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பலவான்களாக இருக்கிறார்கள், அவருடைய பார்வைக்கு அவங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களை பார்க்க ஐயோ பயமா இருக்குது, அவங்க பெரியவங்களா இருக்காங்க, இப்படி கண்டதெல்லாம் சொல்றதை பார்த்து வசனம் சொல்கிறது, அங்கே அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். துர்ச்செய்தினா என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற விலைகீனம், உங்களுக்கு இருக்கிற சுகவீனம், உங்களுக்கு இல்லாம, உங்களுக்கு இயலாம,
பணம் இல்ல, காசு இல்ல, துட்டு இல்ல, அது இல்ல, இது இல்ல சொல்லக்கூடாதான். அது பதில் சொல்ற துர்ச்சை. எதை சொல்லணுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வாயை திறந்து சொல்லணும். தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவாக்குவார் என்று சொல்லணும். அல்லேலூயா. வாயை திறந்து தேவனுடைய வசனத்தை நல்ல அறிக்கை செய்யணும். எதை சொல்றதுக்கு உடனே என்ன 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 நல்லா இருக்கியா? என்னத்த நல்லா இருக்க? என்னத்த இருக்கு? வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை, அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு பலன் உண்டு, எனக்கு சுகம் உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, இந்த பலகீனத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவிடத்துல இருக்குது, நான் இயேசுவின் பிள்ளை, இந்த சரீரம் இயேசுவின் சரீரம், இந்த சரீரம் தேவனும் எனக்குள்ள வாசமா இருக்கிறாரு, நான் மேன்மையா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு நல்ல சத்தமா சொல்லணும். ஏன் சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்க? கல்யாண வீட்டுல எங்க சொல்ல போறீங்க? கல்யாண வீட்டுல போய் குறைதான் பேசுறீங்க. அவள் சரியில்லை, இது சரியில்லை, மாமியார் சரியில்லை, மருமகன் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, வீடு சரியில்லை, பைக்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, படிப்பு சரியில்லை. எதுவுமே சரியில்லாம இருந்தாலும் எந்த எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார், என் குறைவை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு கிறிஸ்து இருக்கிறபடினாலே நான் ஆசீர்வாதமா இருப்பேன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறபடினாலே என் வாழ்க்கை ஜெயமா இருக்கு. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் வைக்கிறார் எல்லா உள்ளத்து நாளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.